இந்த வீடியோ ஒரு வெட்னஸ்டேவோட மினி விலாகோட லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இது எடுத்த அன்னைக்கே நான் வந்து போஸ்ட் பண்றேன். சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நெறைய எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளோட வாட்டர் லெவல வந்து நல்லா வச்சிருக்கும். உடம்பு ஹீட் இருக்காது. உடம்போட ஹீட் எந்த அளவுக்கு நமக்கு தணியுதோ, அந்த அளவுக்கு நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை, ஃபேஸ்ல வர ஆக்னிஸ் இந்த மாரி நெறைய பிம்பிள்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாமே குறைஞ்சிடும். தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டருக்கு அதிகமா குடிச்சா கூட கம்மியா மட்டும் குடிக்கவே கூடாது. அதனால உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் பச்சை பயிறு குழம்பு, அதுக்கப்புறமா தோசை, கறிவேப்பிலை சட்னி இது 3ம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேச்சுலர் கிச்சன். நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கிச்சன் வியூ அந்த அளவுக்குலாம் இருக்காது. நாங்க வந்து ரென்ட்டுக்கு தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். பச்சை பயிருக்கு சாம்பாருக்கு போடுற மாரி காய்கறி எல்லாம் போட்டு தான் செய்யணும்னலாம் இல்ல. நார்மலா நம்ம செஞ்சாலே அது சூப்பரா சாப்பிட நல்லாயிருக்கும். என்னோட பச்சை பயிறு ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பச்சை பயிறு எடுத்து ஒரு 2, 3 டைம் தண்ணியில நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா, கல்லு அந்த மாரி ஏதாவது இருந்தா வந்துடும். இது நான் டிமார்ட்ல வாங்குனதுனால கண்டிப்பா அவங்க வந்து சுத்தம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இதுவரைக்கும் அந்த மாரி எனக்கு எதுவும் வந்ததில்ல. கல்லு இந்த மாரிலாம் இருந்ததில்ல. பச்சை பயிறு, அதுல வந்து ஒரு 3 டம்ளர் கிட்ட தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 4, 5 வரமிளகா, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி 4லிருந்து 5 விசில் கிட்ட நான் விட்டுக்குவேன். அப்படி விடுறப்ப எனக்கு நல்லா அது வெந்து வந்துரும். கடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சேம் பருப்பு குழம்பு மெத்தட் தான். இன்னைக்கு எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகி குளிச்சதும் தலைய ஒரு நாளைக்கு 2 டைம் கண்டிப்பா தலை சீவிரணும். முடிய வந்து எப்பவுமே கீழிருந்து மேல சீவிக்கிட்டே போனோம் அப்படின்னா, சிக்கு அந்த அளவுக்கு விடாது. அதே மாரி சிக்கு இருந்தாலும் வந்துடும். ஹேர் டேமேஜ் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. இது வந்து நான் டாக்டர் ஷர்மிகா அவங்க வீடியோவ பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் மேல இருந்து தான் சீவிட்டு இருந்தேன். இவங்க வீடியோ பார்த்தப்ப நான் கீழ இருந்து சீவ பழகிட்டேன். எனக்கு ஹேர் ஃபால் பாருங்க எவ்ளோ கம்மியா இருக்குன்னு. ஒரு நாளைக்கே இந்த மாரி சீவுறப்ப எனக்கு ஒரு 4 முடி அந்த மாரி தான் வரும் எண்ணி பார்த்தாலே. ஏன் அப்டின்னா, என்னோட ஃபுட் ரொட்டீன் பிளஸ் என்னோட ஹேர் பேக் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்னோட ஹேருக்கு வந்து ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து ஹேர் ரொம்ப நீளமா இருக்கணும், ரொம்ப அடர்த்தியா இருக்கணும் அப்டின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா எவ்ளோ முடி இருக்கோ அந்த முடிய வந்து கொட்டாம பார்த்துக்கணும் அப்டின்னு நெனைப்பேன். ஒரு லிமிட்டட் லென்த்து, ஒரு லிமிட்டட் அந்த அகலம் இருந்தா தான் பார்க்கவே அழகா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு கறிவேப்பிலை சட்னிக்காக எங்க ஹவுஸ் ஓனர் அவங்க செடியிலருந்து போயிட்டு கறிவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டேன். கறிவேப்பிலை பறிச்சுட்டு வந்து தண்ணீல ஒரு டைம்க்கு 2, 3 டைம் நல்லா அலசிடுங்க. ஏன்னா, அதுல கண்டிப்பா தூசு ஏதாவது இருக்கும். எவ்ளோ கறிவேப்பிலை வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பறிச்சு பிளேட்ல வச்சுட்டேன். இந்த கறிவேப்பிலை சட்னி செய்றது ரொம்ப ஈஸி. ஆனா நெறைய பேரு ஃபுட்ல எடுத்துக்கவே மாட்டீங்க. கொத்தமல்லி, புதினா சட்னி எப்படியோ அதே மாரி தான் கறிவேப்பிலை சட்னியும். பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு தெரியாமயே நீங்க அத இன்ஃப்யூஸ் பண்ணி குடுங்க. வேற ஏதாவது ஒரு சட்னின்னு சொல்லி குடுத்துட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே அறப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால. கறிவேப்பிலை சட்னி கசக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எண்ணெயில நம்ம வதக்கும்போது அத நல்லா டீப் ஃப்ரை பண்ணிறணும். ஏன்னா, அத டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா, அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது நமக்கு. சும்மா மேலோட்டமா வதக்குனோம்னா தான், அந்த பச்சை வாடை இருந்ததுன்னா நமக்கு அந்த ஸ்மெல் அடிக்கும். தக்காளி, வெங்காயம், சீரகம், மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா இதெல்லாம் பூண்டு. இத போட்டு தான் நான் அரைச்சேன். தேங்காவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் போட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த சட்னில வந்து நான் தக்காளி வந்து நெறைய போட்டுட்டேன். பெரிய தக்காளினா ஒரு 1/2 தக்காளி போட்டாலே போதும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், முழு தக்காளி போட்டுட்டேன். அதனால சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப புளிப்பா இருந்தது. அதுக்காக நான் அத வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் சாப்ட்டுருவேன். இன்னொரு பக்கம் சைடுல எனக்கு வந்து பச்சை பயிறு வந்து விசில் வந்துருச்சு ஃபுல்லா. எடுத்துட்டு கடையலான்னு பார்க்கும்போது தான் நான் கவனிச்சேன். நான் தக்காளி போடவே மறந்துட்டேன். இதையும் நான் எடிட் பண்ணும்போது தான் கவனிச்சேன். சரின்னு சொல்லிட்டு, நான் அப்பவே தக்காளி ஒண்ண வாஷ் பண்ணிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி, ஒரு தக்காளிய ஃபுல்லா பச்சை பயிறுல போட்டு, திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 2லிருந்து 3 விசில் கிட்ட விட்டுக்கிட்டேன். தக்காளி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால சீக்கிரமா வெந்துரும். பச்சை பயிறு ஏற்கனவே சூடா இருக்கிறதுனால விசில் வரதுக்கும் நமக்கு லேட் ஆகாது. இன்னொரு அடுப்புல வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, ஏற்கனவே ஆற வச்சிருந்த கறிவேப்பிலை கூட சேர்த்து இதையும் சேர்த்து ஆற வச்சாச்சு. இது கூட தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய், உப்பு போட்டு அரைச்சா அவ்ளோ டேஸ்டியான கறிவேப்பிலை சட்னி நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு தாளிப்பு குடுத்து சாப்பிட்டோம்னா அவ்ளோ நல்லது முடிக்கும், உடம்புக்கும். இன்னொரு பக்கம் தோசைக்கு மாவெல்லாம் கலக்கிட்டு, தோசை கல்லுல கொஞ்சமா ஆயில் விட்டு, நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு தோசைய லைட்டா மொத்தமாவும் இல்லாம, ரொம்ப சன்னமாவும் இல்லாம ஊத்தி விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு தோசையும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். இன்னொரு சைடு அடுப்புல வந்து நான் பச்சை பயிறு தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை,
வெங்காயம், சீரகம், மிளகு இது போட்டு தாளிச்சேன். ஆனா, அது நான் வந்து வீடியோ எடுக்கல. நான் மறந்துட்டேன். இந்த மாரி தான் நான் ரொம்ப வேகமா சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது, அ வேற ஏதாவது ஒரு வேலையும் பக்கத்துல போயிட்டு இருந்தா, நான் அது வீடியோ எடுக்கவே மறந்துருவேன். அதுக்கப்புறமா தோசையும் ஊத்தி முடிச்சுட்டு, அதுக்கு மேல எவ்வளோ ஆயில் வேணுமோ அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இன்னொரு பக்கம் நான் வந்து குழம்பு, அதுக்கப்புறமா சட்னி எடுத்து வச்சு உட்காந்துட்டேன். தோசை சுட சுடவே சாப்பிட்டோம்னா, இன்னும் ஒரு தோசை சேர்த்து கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். சுட்டு முடிச்சுட்டு மொத்தமா சாப்பிடணும்னு நெனச்சோம்னா, 3 தோசை போடுற இடத்துல 2 தோசை தான் போகும். அதனால நான் எப்பவுமே சுட சுடவே சாப்பிடுவேன். கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சமா வச்சுட்டு. இதோட இந்த மார்னிங் வீடியோ, லாங் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.